வணக்கம் தீபன். தற்போது முக்கொம்பு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறதே, இந்த அவல நிலையின் முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க தீபன். திருச்சி முக்கொம்பு மேலணையில் காவிரி ஆறு தண்ணீரின்றி வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தீபன். தற்போது இது ஒரு முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாக விளங்கும் இந்த இடம் தற்போது பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. இதோட அவல நிலை தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்ய தீபன். வணக்கம் திவ்யா. மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா மாவட்டம் இருக்கக்கூடிய விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வதற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததாலும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாதனாலும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக அரியலூர், பெரம்பூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முறையான தண்ணீர் பாசன வசதி இல்லாததால் இந்த குறுவை சாகுபடியானது கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது 1/3 கூட விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையை வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக மேட்டூரிலிருந்து திறக்கக்கூடிய அந்த தண்ணீரானது திருச்சி மாவட்டத்துக்குரிய அந்த மாயனூர் தடுப்பணைக்கு வந்து அங்கிருந்து முக்கொம்பூர் அணைக்கு வரும். முக்கொம்பூர் அணையிலிருந்து காவேரி, கொள்ளிடம் என 2 ஆறுகளாக பிரிந்து காவேரி வரக்கூடிய தண்ணீர் முழுவதும் டெல்டா மாவட்டங்கள், அதாவது திருச்சி ஒட்டி இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அந்த காவேரி ஆற்றில் செல்லக்கூடிய தண்ணீரை தான் இந்த குறுவை சாகுபடிக்கும் மற்றும் சம்பா சாகுபடிக்கும் பயன்படுத்துவார்கள். அதே போன்று கொள்ளிடம் ஆற்றில் இருந்து செல்லக்கூடிய அந்த தண்ணீர் முழுவதும் திருச்சிக்கு புறநகர் இருக்கக்கூடிய சமயபுரம், மண்ணச்சநல்லூர், நம்பர் 1 டோல்கேட் மற்றும் புல்லாம்பாடி, அரியலூர் போன்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் குறுவை மற்றும் சம்பா சாகுபடிக்காக பயன்படுத்தி வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு முறையாக தண்ணீர் திறக்கப்படாததால் காவேரி மற்றும் கொள்ளிடம், முக்கொம்பு அணைகள் வறண்டு பாலைவனமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். இதனால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாகவும், எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். குறுவை சாகுபடிக்கே தண்ணீர் வராத சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்களில் சம்பா சாகுபடி தொடங்க உள்ளது. அதற்குள் மேட்டூரிலிருந்து தண்ணீர் வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது இந்த வறண்ட பாலைவனம் போல் இது இருக்கக்கூடிய காவேரி, கொள்ளிடம், முக்கொம்பு அணையை பார்க்கும்போது விவசாயிகளும் தங்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் இழந்து நாங்கள் பாலைவனம் போல் இருக்கிறோம். தங்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு வாங்கிய வங்கி கடனை செலுத்த முடியாமல் பல பகுதியில் விவசாயிகள் தற்கொலை முயற்சிக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. ஆகையால் முழுமையாக விவசாயிகள் வாங்கிய வங்கி கடனை ரத்து செய்ய வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கையை மாநில அரசு எடுக்க வேண்டும். அதே போன்று மேட்டூர் அணையிலிருந்து விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை திறப்பதற்கான நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும். காலதாமதம் படுத்தக்கூடாது. தற்போது தண்ணீர் பற்றாக்குறையால் ஆங்காங்கே மின் மோட்டார்களை வைத்து விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள். அவற்றுக்கு மின்சார கட்டணம் அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக விவசாய தரப்பில் தெரிவிக்கப்படும். போதிய விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பலர் விவசாய தொழிலை விட்டுட்டு மாற்று தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் டெல்டா மாவட்டத்தில் தற்போது நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த வறண்டு பாலைவனமாக காட்சியளிக்கக்கூடிய ஆறுகளையும் விவசாய நிலையையும் பார்க்கும்போது விவசாயிகள் ஒவ்வொருவரும் தங்கள் கண்ணீரை விட்டு அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தினமும் நீடித்து வருகிறது. இதற்கு உரிய நிவாரண தொகையை மாநில அரசு வழங்க வேண்டும் என்பது விவசாய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இந்த குறுவை சாகுபடி மட்டுமல்ல, சம்பா சாகுபடி செய்ய இயலாத விவசாயிகளுக்கும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை முற்றிலுமாக எதிர்த்து உரிய நடவடிக்கையை எடுத்து உரிய தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான மாநில அரசு
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய தரப்பில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டுள்ளது. திருச்சியை பொறுத்தவரை இந்த ஆண்டு குறுவை சாகுபடி என்பது மிகவும் சொற்ப ஏக்கர்களே அந்த விவசாயிகள் விவசாயம் செய்துள்ளார்கள். இந்த விவசாயிகள் இந்த குறுவை சாகுபடி மிக குறைந்தான விவசாயம் செய்ததால் தமிழ்நாட்டில் தற்போது நெல் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. அதனால் அரிசி விலையும் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகள் மட்டுமல்ல, சாதாரண சாமானிய மக்களும் மிகுந்த பாதிப்பை உள்ளாகிறார்கள். குறிப்பாக விவசாயிகளுடைய அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய காய்கறி விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இவற்றை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் மழை பெய்ய வேண்டும். அதே போன்று மேட்டூரிலிருந்து விவசாயிக்கு ஏற்ற தண்ணீரை உடனடியாக திறந்தால் மட்டுமே இந்த விலைவாசிகளும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். விவசாயிகளும் தங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இத்தகைய காலங்களை பார்க்கும்போது தொடர்ந்து இந்த வறண்ட வானிலை நிலவுவதால் விவசாயிகள் மிகவும் ஒரு வேதனை அடைந்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன்.